ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெசிபி. நம்ம கல்யாண வீடுங்களில் கிடைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இது சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே ஒரு தட்டிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இங்கே 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2-3 உடையணும். ரொம்பவும் ஜாஸ்தி குழச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துட்டேன். இது கூடவே 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிதமான சூட்டில் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. பூண்டு லைட்டாக செவந்து வந்ததும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். ரொம்ப ஜாஸ்தியும் ரொம்ப செவத்துற வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அடுத்து நாம் இதில் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டேன். இந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி குழஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். சப்போஸ் உங்கள்கிட்ட வீட்டில் அரைக்கிற மிளகா பொடி இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதில் அதை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மிதமான சூட்லேயே வதக்குங்க, இல்லைனா ரொம்ப கருகி போயிடும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இப்போ நாம் இதை மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தள்ளன்னு கொதிக்கும் போது தான் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நாம் இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு வேக வைக்க போகிறோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வரணும். இப்போ நாம் மூடியை போட்டு மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வைக்கணுங்க. நடுவில் கிளறி கொடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு அடியில் போய் ஒட்டிடும். எக்ஸாக்டாக பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு முழுசாக. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி இறக்குனிங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ரெடி ஆயாச்சு. இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.